சில ஆராதனைலாம் வீணா தான் இருக்குது. அங்க ஆவியானவரும் இல்ல, அங்க இயேசுநாதனும் இல்ல, யாரும் இல்ல. ஏதோ ஒரு பேருக்கு சில ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, காலையில 8:30 மணிக்கு சர்வீஸ், 9 மணிக்கு சர்வீஸ்னா 8 மணிக்கு, 7:30 மணிக்கு ஆராதனை ஆராதனை சர்வீஸ்ன்னு வைப்பாங்க. சாங் சர்வீஸ்ன்னு வைப்பாங்க. காலையில பாடல்கள பாடுவாங்க. எல்லா பாடல்களையும் பாடி ஆராதனை செய்வாங்க. அதில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4, 5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க வந்து. ஏன் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வரணும்? ஞாயிற்றுக்கிழமையாச்சே, சீக்கிரம் ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம இந்த பாட்ட கேட்டு ஆராதிக்கலாமே! அப்படிலாம் மனசே வராது. அதனால எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 8:30 மணிக்கு மேல, 9 மணிக்கு மேல தான் வருவாங்க. இந்த ஆராதனைய நான் எப்படி செய்றேன்? பெருமைக்காக செஞ்சுட்டு இருக்கிறேனா? என் ஷோ காட்ட செஞ்சுட்டு இருக்கிறேனா? அ இப்போ ஆராதனை பார்த்தீங்கன்னாக்கா, அம் பயங்கரமா மியூசிக்கெல்லாம் சத்தமா வச்சு, முடியெல்லாம் ஆட்டி, தலையெல்லாம் ஆட்டி, முடியெல்லாம் பறந்து, அ அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரிலாம் ஆராதனை செய்யும்போது, எப்படி மற்றவங்க இது வந்து ஃபேஷன் ஷோவா? இல்ல இது ஆராதனையா? யோசிக்க வேண்டிய ஒரு காரியம்.